ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. வாங்க ஒரு சின்னதாக எங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி பண்ணோம் சொல்லிவிட்டு ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். நிறைய லாங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் எடிட் பண்ணி என்னால் எனக்கு வந்து போடுறதுக்கு டைம் இல்லை. எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து விசேஷங்கள் வந்துகிட்டே இருக்கனால இந்த வீடியோவுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என் தம்பி பொண்ணுக்கு வந்து பர்த்டே சொல்லிட்டு வீட்டில் கேக்லாம் வெட்டி அன்றைக்கி நைட் வந்து சினிமாவுக்கு போயிட்டு நாங்கள் வெளியே சாப்பிட்ட மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் நாங்கள் வெளியே சாப்பிட்டது எங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இல்லை. என்னதான் இருந்தாலும் நாங்களே பிரியாணி செஞ்சு விற்கிறவங்கனால நாங்கள் வீட்டில் செஞ்சு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு மறுநாள் மதியம் வந்துட்டு வீட்டில் பிரெட் அல்வா, கேசரி, மட்டன் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி இதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு. இது வந்து எப்படி ஐடியா பண்ணோம்னா ஒரு பசங்களுக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்துட்டோம். ஒரு பாப்பா வந்து பிரெட் அல்வா செஞ்சாங்க, ஒரு பாப்பா வந்து கேசரி பண்ணாங்க. அவங்களே ஓனா வந்து யூடியூப்பை பார்த்து எப்படி பண்ணணும் அப்படின்னு செஞ்சு பார்த்து இப்போ ஓரளவுக்கு பழகிட்டாங்க. அதே மாதிரி கரெக்டாக எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிட்டோம். இவங்க வந்து பிரெட் அல்வா செய்கிறாங்க. பிரெட் அல்வா. இந்த தம்பி வந்து மட்டன் பிரியாணி வந்து ஒரு பக்கம் தாளிச்சிட்டு சோறு வடிச்சிட்டு ஒரே அடுப்பில் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீடு வந்து மேலே, எங்கள் வீடு கீழே எங்கள் தம்பி வீடு, அதனால ஒரு அடுப்பில் ஒன்று பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் தான் வந்துட்டு மேலேயும் கீழேயும் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தான் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தது. அந்த பக்கம் வந்து பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கம் மட்டன் பிரியாணி ரெடி ஆகுது. அந்த பக்கத்தில் வந்து உலை வச்சிருக்கிறாங்க. கறி வந்து மட்டன் வந்து தனியாக வேக வச்சாச்சு. இது வந்து மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எங்கள் வீட்டுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட. ஆனால் இட்ஸ் டூ லேட். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. நாங்கள் வந்து எப்பயுமே பிரியாணி வந்து கடையில் செஞ்சு விற்கிறனால எங்களுக்கு வந்து கடையில் பிரியாணி சாப்பிட்டா அது எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சா நாங்கள் தனியாக வீட்டில் மட்டன் பிரியாணி ஆக்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி பிறந்த நாள், கல்யாண நாள் இந்த மாதிரி வரும்போதும் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கனால அடிக்கடிக்கு யாருக்குனாச்சும் ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள் வந்துக்கிட்டே இருக்கும். சோறு வடிச்சாச்சு. என்னடா அது அண்ணன் கூட எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. நாங்கள் பிரியாணி வியாபாரம் செய்கிறனால அதில் டெய்லி சோறு வடித்து அது அப்படி இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து கத்திரிக்காய் பச்சடி ரெடி பண்ணுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி ஆயிடுச்சு. பைனாப்பிள் கேசரி. என்னதான் நம்ம வெளியே போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வீட்டில் பசங்கள்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி இருந்தது. ஆளுக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டோம். நான் வந்து எதுவுமே செய்யலை அன்றைக்கி. எப்படி செய்யணும்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்டு எப்பயுமே வந்து ஒரு பக்கம் பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்மளே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால் அவங்க செய்ய விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும். அது ஒரு தனி அழகு தான். தள்ளி நின்று நம்ம வந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அவங்க வந்து நம்ம சொல்கிற மாதிரி அவங்க செய்வாங்க. அப்போ தானே அவங்களும் கற்றுப்பாங்க. எங்கள் தம்பி பையன் சூப்பராக பிரியாணி செய்வோம். அது வேறு லெவலு. ஏன்னா நாங்கள் பிரியாணி வந்து செஞ்சு பழக்கமாயிட்டனால பிரியாணி செய்வாங்க. இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம். வடி பிரியாணி செஞ்சோம். ஒரு பக்கம் தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கத்தில் வந்து பிரியாணி வந்து தம் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தம்மை உடச்சி எல்லோரும் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். எப்படி ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஒரு அடுப்பில் ஒருத்தவங்க செஞ்சனால டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி தம் போட்டு எல்லாத்தையும் இறக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங். இந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா பசி ஒரு பக்கம் தன்னால் எடுக்கும். எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று ஒன்றா செய்யும் போதும் பசி எடுக்காதவங்களுக்கு கூட வந்துட்டு
ரொம்ப பசி எடுக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி. எல்லோரும் சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு ஜாலியாக பாட்டு போட்டுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே போய் என்ஜாய் பண்ணதோடு வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும் போதும் செம்ம என்ஜாயாக இருந்துச்சு. பிரியாணி வந்து தம் போட்டாச்சு. தம் போட்டு இறக்கி இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு நாங்கள் எல்லோரும் கடைசியாக வந்துட்டு எங்கள் பொண்ணு கல்யாணன்றனால எம்சி ரோடுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். கிளம்பிட்டோம். நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம். பசங்கிட்ட வந்து எங்கே போகிறோன்னு சொல்லலை, அதனால சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன், வேறு ஒன்றும் இல்லை.